செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இந்த வீடியோவில் பகிரப்படும் அனைத்து லெவல்ஸ்களுமே என்னுடைய தனிப்பட்ட சொந்த கருத்தாகும். இந்த வீடியோ மூலமாக நான் யாரையும் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இந்த காணொளி அறிவு பகிர்தலுக்காக மட்டுமே. கண்டிப்பாக ட்ரேடிங்கில் 100% பண இழப்பு அபாயம் உள்ளது. அதனால் மார்க்கெட்டின் நிலை அறிந்து ட்ரேடிங் நாலேஜுடன் ட்ரேடிங் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்கள் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்று நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர எந்த ஒரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனுக்குடன் பார்க்க முடியும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டியில் நாளைக்கு எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அதே மாதிரி எந்த ரேஞ்சிலேருந்து ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட ஒரு டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம், அப் டு அந்த ரேலி எது வரைக்கும் போகக்கூடிய பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓஐ டேட்டா டீடைல்டு அனாலிசிஸ், இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், பிரேக் அவுட் எந்த சைடு கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ப்ரீவியஸ் டேஸில் நம்ம நியர்லி ஒரு ரொம்ப லாங் பிரேக் விட்டாச்சு. நம்ம வீடியோஸ் எதுவும் அப்லோட் பண்ணல, அதே மாதிரி டெலகிராம் குரூப்ஸ்லையும் அப்டேட் இல்லாமல் இருந்தோம். ஸோ இப்போ லாஸ்ட் 1 மந்த்தாக பார்த்தோம் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் மற்றும் நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்டேட்ஸ் ரெகுலராக கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இனிமேல் நாட்களில் நம்ம வீடியோஸ்லேருந்து டெலகிராம் குரூப் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து ரெகுலராக இருக்கும் அப்படின்றத தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நம்மளோட வீடியோ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற வியூவர்ஸ்க்காக. ஸோ நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், அதாவது வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கிறது நம்மளோட காமன் டெலகிராம் குரூப் லிங்க். ஸோ அதில் இண்டிசஸ் ரிலேட்டடாக உள்ள என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் என்னோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸ், எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன், எவ்வளோ ஸ்டாப் லாஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே, எவ்ரி ட்ரேடிங் டே இயர்லி மார்னிங் 6 to 7:30 எல்லாமே நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் கொடுக்கும்போது கால் புட் 2 சைட்லையுமே நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படின்றத கொடுத்துருவோம். ஸோ ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் முடிஞ்சு நம்மளோட மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும்போது, அதாவது 9:08 9:14 இந்த ரேஞ்சுக்குள்ளே நம்ம டைரக்ஷனல் வியூ ப்ளஸ் அந்த ஸ்ட்ரைக் மேக்ஸிமம் எவ்வளோ தூரத்துக்கு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் எல்லாமே நம்ம மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே கொடுத்துட்றோம். ஸோ டார்கெட்ஸ் இந்த ஸ்ட்ரைக் எவ்வளோ தூரம் போகும் அப்படின்ற நம்மளோட வியூஸ் எல்லாமே கொடுத்துட்றோம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி. மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ நம்மளோட ப்ரிடிக்ஷனோடு சேர்த்து உங்களோட வியூவையும் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக தான் நம்ம எல்லாமே மார்க்கெட் ஹவர்ஸ்க்கு முன்னாடியே நம்மளோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணிடுறோம். ஸோ ஃப்ரைடே பார்த்தோம் அப்படின்னா 24,600 புட்டு அண்ட் 24,750 புட்டில் நியர்லி நம்மளுக்கு ஒரு 30 to 40 பாயிண்ட்ஸ் ஒரு மூவ் கிடச்சிருந்துச்சு. ஸோ நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் எங்கே பண்ணியிருந்தோமோ 24,750 புட்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தது 140 150 ரேஞ்சு. ஸோ அந்த ரேஞ்சில் தான் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டு அகைன் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண அந்த லெவலுக்கு மேலே 219 வரைக்கும் மேக்ஸிமம் போயிட்டு, ஸோ அந்த இடத்துல ஸ்ட்ரகிள் ஆகி தான் அகைன் அதே ரேஞ்சிலே முடிஞ்சிருக்காங்க. அதே மாதிரி 24,600 புட்டில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம பையிங் எக்ஸ்பெக்ட் பண்ணது 86 97. ஸோ அந்த ரேஞ்சில் தான் ஸ்ட்ரகிள் ஆகி மூமெண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லெவல் 139.50. ஸோ அதை பிரேக் பண்ணி மேலே போக முடியாமல் தான் 152 வரைக்கும் ரீச் ஆகிட்டு மேக்ஸிமம் அங்கேருந்து டவுன் ஆகி அதே லெவலில் சஸ்டெயின் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்களும் இதே மாதிரி என்னோடய ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கணும், ஸ்ட்ரைக் ப்ரிடிக்ஷனும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா நம்மளுக்கு டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது எப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். ஸோ நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸும் பண்ணுறதில்ல. எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன், எந்த ரேஞ்சில் இருக்க ஸ்ட்ரைக்கில் நான் எவ்வளோ பையிங் ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். மற்றபடி நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ பையிங் டிப்ஸோ நம்ம கொடுக்கறதில்ல. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நிஃப்டியோட லெவல்ஸ் பார்த்துருவோம். நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 24,959 ஹையிலேருந்து லோ 24,542 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் நாளைக்கு நிஃப்டி 50 இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு பையிங் ப்ரெஷர்
ஒரு அப்சைட் ரேலியை நம்ம எங்கே எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்? அப்பர் சைடு பிரேக் அவுட் லெவல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 24,830. இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 24,671 இந்த லெவலில் பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் ஆனாங்க அப்படின்னா நல்ல ஒரு செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைடு ரேலியை நம்மளோட லோ வரைக்கும், அதாவது 24,542 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக இந்த லெவல்ஸை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் நம்ம வந்து ஒரு லெவல்ஸாக தான் வச்சுருப்போம். ஃபஸ்ட்டு டார்கெட் இருக்குது இல்லையா, ஸோ இதுதான் மேஜராக நம்ம ரீச் பண்ணுறது. ஸோ இந்த இதை மட்டும் ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் நாளைக்கு காலையில் நம்ம ஷேர் பண்ணிடுவோம். ஸோ அதில் பார்த்துக்கலாம் நீங்கள். ஸோ ஃபர்தராக இந்த ஃபஸ்ட் டார்கெட்டை பிரேக் பண்ணிச்சுன்னா அப்பர் சைடில் 25,063, அதுக்கு அடுத்ததாக 25,167 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிள் இருக்கும். அதே மாதிரி டவுன் சைடில் நம்மளோட லோவை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா 24,438, அதுக்கு அடுத்தபடியாக 24,334. ஸோ வாங்க நிஃப்டியோட ஓஐ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,750. ஸோ 24,780 ஒரு நல்ல டைப் லெவலாக தான் இருக்குது. 24,800, 25,000 கால் சைடில் ஓய் நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. அதேமாதிரி புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா 24,600, 24,500, 24,400. ஸோ ஓவரால் ஓய் பார்க்கும்போது நம்மளுக்கு புட்டை விட கால் சைடில் கான்சன்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு சேஞ்ச் பார்த்தோன்னாலும் நம்மளுக்கு புட்டை விட டபுள் டைம்ஸ் கால் சைடில் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ இந்த லெவல்ஸ் தான் நம்ம ஓஐ அப்டேட் கொடுக்குறோம். ஸோ புதுசாக வரவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த லெவல் நம்மளுக்கு வந்து ஹைலைட் பண்ணி காட்டுறது என்னென்னா மார்க்கெட் கரண்ட் லெவல் எங்கே இருக்கோ மார்க்கெட் அதுக்கு நியராகவே ஓஐ பில்ட் ஆகுறாங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த லெவல்ஸ் வந்து ஹைலைட் ஆகிடும். ஸோ இது பார்த்தோம்னா நம்மளுக்கு கால் சைடில் 2 லெவல் ஹைலைட் ஆகிருக்கு. ஸோ கால் சைடில் நியராகவே பில்ட் ஆகிருக்காங்க க்ளோஸ் ஆகிற டயத்தில். அதே மாதிரி புட் சைடில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு லெவல் தான், பாக்கி நம்மளுக்கு 2 லெவலும் வீக்காக தான் இருக்குது. ஸோ மார்னிங் நம்மளுக்கு வந்து நிஃப்டியில் ஒரு நெகட்டிவ் ஓப்பன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ வாங்க பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டிக்கு நாளையோட ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 55,218 ஹையிலேருந்து லோ 55,280 இந்த ரேஞ்சுக்குள்ளே பேங்க் நிஃப்டி நாளைக்கு இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். பேங்க் நிஃப்டியில் ஒரு நல்ல பையிங் ப்ரெஷரோட அப்சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணணும் அப்படின்னா 55,928 இந்த லெவலுக்கு மேலே பிரேக் பண்ணி சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா ஃபர்தராக ஒரு அப்சைட் ரேலியை நம்மளோட ஹை வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே மாதிரி டவுன் சைடுக்கு 55,570 இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம லோ வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த மூமெண்ட்டை 55,280 வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு லெவல் ஆஃப் டார்கெட்டை ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. 56,118 56,218. அதே மாதிரி டவுன் சைடுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் 55,280 55,380 இந்த லெவலை ஒரு ரேஞ்சாக மார்க் பண்ணிக்கோங்க. ஃபர்தராக அதை பிரேக் பண்ணி மேலே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா அப்சைடில் நம்ம டார்கெட்ஸை பார்க்கக்கூடியது 56,453, அதே மாதிரி 56,688 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். டவுன் சைடுக்கு நம்மளோட லோவை பிரேக் பண்ணாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் சப்போர்ட் 55,045, அதற்கு அடுத்தபடியாக 54,818. ஸோ நம்மளோட பிரேக் அவுட் லெவலில் பிரேக் பண்ணாமல் இந்த ரேஞ்சுக்குள்ளே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா அப் ஆர் டவுன்னு ஒரு வாலடைல் மூவ்மெண்ட்டோட கன்சால்டேட் ஆகி சைட்வேஸில் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கும். ஸோ ஃபர்தராக நம்ம முன்னாடி வீடியோஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரேஞ்சில் மூவ்மெண்ட்ஸ் எப்படிலாம் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ அது நம்மளுக்கு டியூரேஷன் ஆஃப் டைம் அதிகமாகுது அப்படின்றதுனால ஸோ சிம்பிளாக நம்மளோட பிரேக் அவுட் லெவல் ஸோ ஃபஸ்ட்டு டார்கெட் லெவல் ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா அடுத்தது உள்ளதெல்லாம் நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட். ஸோ இந்த டார்கெட் லெவல் அண்ட் பிரேக் அவுட் லெவல் எல்லாமே நம்ம போன நிஃப்டியில் சொன்ன மாதிரி நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் நாளைக்கு மார்னிங் இந்த லெவல்ஸ் எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணிடுவோம். ஸோ பேங்க் நிஃப்டியோட ஓஏ எப்படி இருக்காங்கன்னு பார்த்துருவோம். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 55,700. ஸோ 55,700 அப்படின்றது நம்மளுக்கு ஒரு நல்ல டைப் லெவலாக இருக்குது. ஸோ கால் சைடில் ஓஐ பார்த்தோம் அப்படின்னா 56,000, 56,500, 57,000 நல்லா பில்டாக இருக்காங்க. அதே மாதிரி புட் சைடு பார்த்தோம் அப்படின்னா 55,500 அப்படின்றது ஒரு நல்ல டைப் லெவலாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம் அப்படின்னா 55,000 புட் சைடில் ஒரு நல்ல பில்டாக இருக்கிறாங்க. ஸோ நம்மளுக்கு ஓஏ எல்லாமே நல்ல ஒரு டிஸ்டன்ஸில் பில்டாக இருக்கிறதுனால நாளைக்கு ஒரு பேங்க் நிஃப்டியில் ஒரு ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவரால் ஓஏ பார்க்கும்போது நம்மளுக்கு கால் புட்டு 2 சைட்லேயுமே ஈவனாக பில்டாக இருக்கிறாங்க.
அதே மாதிரி சேஞ்ச் இன் ஓஏயில் நம்மளுக்கு காலை விட புட் சைடில் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணி பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த லெவல் இருக்கு இல்லையா, ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு கால் சைடில் க்ளோஸ் ஆகும்போது பேங்க் நிஃப்டியில் கரண்ட் மார்க்கெட் லெவலுக்கு நியராகவே கால் சைடில் பில்ட் ஆகிருக்காங்க. ஸோ புட் சைடில் நிஃப்டியில் ஒரு லெவல் ஹைலைட் ஆகிருந்துச்சு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு மார்க்கெட்டுக்கு நியராக புட் சைடில் ஓஐ பில்ட் ஆகலை. ஸோ இதுலேயும் வந்து ஒரு நெகட்டிவ் ஓப்பன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ ஓவரால் டேஷ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஸோ இதுதான் நம்மளோட டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணுற ஓவரால் டேஷ்போர்ட். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ் எல்லாமே ஹைலைட் ஆகிருந்துச்சு அப்படின்னா நம்ம கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸுக்கு நியராக ஓஏ எல்லாமே பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ அதனால் சடன் ரைஸோ சடன் மூவ் நல்ல ஒரு ரேலி போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்காது. ஸ்லோவாக தான் மார்க்கெட் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணி காட்டுறது. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம ஓஏயில் பார்த்த மாதிரி தான் கால் சைடில் ஓஏ நல்லா பில்ட் ஆகிருக்கிறாங்க. ஸோ ஓவரால் நிஃப்டி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க, பேங்க் நிஃப்டி பாசிட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜில் இருக்குது. ஸோ இது ரெண்டும் ஈவனாகி சிங்கிள் சைட் மூவ் வந்துச்சுன்னா தான் நம்மளுக்கு ஒரு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ நிஃப்டியில் ஒரு செல்லிங் ப்ரெஷரும் பேங்க் நிஃப்டியில் ஒரு பையிங் ப்ரெஷர் மூட க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஓவரால் நம்ம குட் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ரெண்டுத்துலேயுமே வந்து ஸ்லோ மூவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இல்லை அப்படின்னா நம்மளுக்கு நிஃப்டியில் நல்ல மூவா பேங்க் நிஃப்டியில் நல்ல மூவா அப்படின்றது இதில் நம்மளுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ கிராஜுவலானது. ஸோ ரெண்டுத்துலேயுமே பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாக நம்மளுக்கு ஒரு நெகட்டிவ் சைடு. ஸோ இங்கே மார்க்கெட் க்ளோஸ் ஆகிருக்கிறது 24,750. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 24,650 வரைக்கும் அப்ரோச் பண்ணுறதுக்கான பாசிபிளோடு தான் நம்மளுக்கு ஓஏ க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா 55,600 க்ளோஸ் ஆகிருக்கிறது 55,700. ஸோ நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கிற ரேஞ்சிலே பார்த்தோம் அப்படின்னா நியர்லி ஒரு 100 பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு அப்ரோச் பண்ணுறதுக்கான பாசிபிளோடு தான் க்ளோஸ் ஆகிருக்காங்க. ஸோ ஒரு 50 பாயிண்ட்ஸ் நம்ம வந்து ஒரு ஆவரேஜாக ஒரு நெகட்டிவ் ஓப்பனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ வாங்க இண்டிவிஜுவலாக எந்தெந்த இண்டிசஸில் பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்றத பார்த்துருவோம். ஸோ நிஃப்டிக்கு பார்த்தோம் அப்படின்னா வந்திருக்க ரேஞ்ச் 24,500லேருந்து 26,000 ஒரு 500 பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு ரேஞ்சாக இருக்குது. ஸோ ரேஞ்சுக்குள்ளேயும் ஒரு ஸ்லோ மூமெண்ட் பிரேக் நம்மளுக்கு கிளியராக இல்லை. ஆனால் பிரேக் ஆனிச்சினாலும் ஒரு வீக்கான பிரேக், அதாவது ஒரு ஸ்மால் அப்ஸ் அண்ட் டவுன்ஸோட மூவ்மெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ப்ரீமியம் டிகேவோட. ஸோ வியாழக்கிழமையோட ஹையை அண்ட் லோவை பிரேக் பண்ணாமல் தான் நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை மூவ்மெண்ட் இருந்திருக்கு. ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா டவுன் சைடு பிரேக் பாசிபிள், இதில் பார்த்தோம் அப்படின்னா அப் சைடு பிரேக் பாசிபிள். ஸோ க்ளோஸை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் வந்திருக்குது. ஸோ இதில் பையிங் ப்ரெஷர் அண்ட் இதில் செல்லிங் ப்ரெஷர் இருக்கிறதுக்கான பாசிபிள். ஸோ பிரேக் அவுட் மே ஹேப்பன். ஸோ பிரேக் அவுட் நடந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேங்க் நிஃப்டிக்கு வந்திருக்க ரேஞ்ச் பார்த்தோம் அப்படின்னா 55,000லேருந்து 57,000 நியர்லி ஒரு 200 பாயிண்ட்ஸ். நம்மளுக்கு ஓஏ எல்லாமே டிஸ்டன்ஸாக பில்ட் ஆகிருக்காங்க இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு ரேஞ்ச் வந்திருக்கிறது பார்த்தோம் அப்படின்னா 55,000லேருந்து 57,000. ஸோ இதில் பிரேக் வந்து டவுன் சைடில் பிரேக் ஆகிறதுக்கான பாசிபிள் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ ஒரு நல்ல குட் மூவ் ரேஞ்சுக்குள்ளேயும் ஒரு குட் மூவ், பிரேக்லேயும் ஒரு நல்ல குட் மூவ் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னு தான் வந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு அப்ரோச்சும் நெகட்டிவில் இருக்குது. ஸோ நெகட்டிவ் ஓப்பன் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இந்த லெவல்ஸ் 24,500ன்றத நிஃப்டிலையும் 55,000 அப்படின்றத பேங்க் நிஃப்டிலையும் கொஞ்சம் கிளியராக வாட்ச் பண்ணோம் அப்படின்னா இந்த மூவ்மெண்ட்டை நம்ம கேப்சர் பண்ணலாம். ஸோ ஃபர்தராக பார்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி நம்மளுக்கு வீக்லி டவுன் சைடு பிரேக் 24,540ன்ற லெவல். ஸோ நம்மளோட நாளை டவுன் சைடு பிரேக் அவுட்டுக்கு 40 பாயிண்ட்ஸுக்கு மேலே தான் வீக்லி டவுன் சைடு இது இருக்குது. ஸோ இந்த ரேஞ்சாக வாட்ச் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி பேங்க் நிஃப்டிலையும் பார்த்தோம் அப்படின்னா 55,265. ஸோ இதுக்கு மேலே 260 பாயிண்ட்ஸ். ஸோ இதிலேருந்து ஃபஸ்ட்டு 250 பாயிண்ட்ஸ் டவுன் வந்துச்சுன்னா வீக்லி செல்லிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் லெவலை பிரேக் பண்ணிடுவாங்க. ஸோ அதுக்கு அடுத்ததாக இந்த லெவல். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி கீழே சஸ்டெயின் பண்ணாங்க அப்படின்னா நம்ம ஒரு நல்ல செல்லிங் ப்ரெஷரோட டவுன் சைட் ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் இந்த ரேஞ்சுக்கு மேலே அகைன் போய் சஸ்டெயின் ஆகிட்டாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு அப்சைடில் ஒரு நல்ல ரேலியை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த பிரேக் அவுட் லெவல் அப்படின்றது அதை பிரேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்மளுக்கு அதிலேருந்து ஒரு நல்ல கிராஜுவலாக நல்ல ஒரு ரேலி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதர்வைஸ் அது வந்து ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான் நம்மளுக்கு ரியாக்ட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நிஃப்டி மற்றும் பேங்க் நிஃப்டிக்கு நாளைக்கு உண்டான லெவல்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்த்தோம். மூவ்மெண்ட் எப்படி இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும், எந்த சைடில் பிரேக் அவுட் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அப்படின்ற என்னோட ப்ரிடிக்ஷன் எல்லாத்தையுமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி நம்ம சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளோட ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் ஆகி நம்மளோட ஸ்ட்ரைக் ப்ரைஸ் ப்ரிடிக்ஷன்ஸையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட காமன் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணி அதன் மூலிமா டெக்ஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா ப்ரீமியம் குரூப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்றத நம்ம கைட் பண்ணுவோம். மீண்டும் ஒரு தடவை சொல்லிக்கிறேன், நம்ம எந்த ஒரு கால் சர்வீஸோ டிப்ஸோ கொடுக்கறதில்ல.
நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷன்ஸ், எந்த ஸ்ட்ரைக்கில் நம்ம எவ்வளோ பையிங், ஸ்டாப் லாஸ் அண்ட் டார்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் அப்படின்ற என்னோட எக்ஸ்பெக்டேஷன் ஆஃப் ப்ரிடிக்ஷனை தான் நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அதை நீங்கள் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியே என்னோட ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு முறை டிஸ்க்ளைமர் கொடுத்துடலாம். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. நம்மளோட சேனலில் எந்த ஒரு ட்ரேடிங் ரெக்கமெண்டேஷனோ ட்ரேடிங் டிப்ஸோ ட்ரேடிங் பர்பஸ்க்காக கொடுப்பதில்லை. முழுக்க எஜுகேஷனுக்கான வீடியோஸ் தான். இந்த வீடியோவில் பகிரப்பட்டுள்ள அனைத்து லெவல்ஸ்களுமே எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே ஒழிய ட்ரேடிங் பர்பஸ்க்காக அல்ல. ஸோ அதே மாரி நீங்கள் இந்த லெவல்ஸை யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணி வரும் லாபம் மற்றும் நஷ்டத்திற்கு நானோ என்னுடைய இந்த சேனலோ எந்த ஒரு வகையிலும் பொறுப்பேற்றுக் கொள்ள முடியாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். லைவில் மார்க்கெட்டில் மூவ்மெண்ட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ லைவில் உங்களோட ஓன் அனாலிசிஸ் அண்ட் ஓன் ப்ரிடிக்ஷன் யூஸ் பண்ணி ட்ரேடிங் பண்ணுங்கள். ட்ரேடிங்கில் 100% லாஸுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கிறதுனால உங்களோட ட்ரேடிங் நாலேஜை நல்லா டெவலப் பண்ணி ஸோ உங்களோட ஓன் ட்ரேடிங் நாலேஜோட ஓன் ப்ரிடிக்ஷனோட ட்ரேடிங் பண்ணுங்கன்னு விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஸோ மீண்டும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். சாம்ஸ்கி சைனிங் ஆஃப்.